சென்னைக்கு புதுசாக வரவங்க அதை வியப்பாக பார்க்குறதும், தினமும் கடந்து போகிற நாம அதை சலிக்காமல் பார்க்குறதும் அந்த கட்டிடத்தோட ஒரு சிறப்பு அம்சம். அன்றைக்கி மெட்ராஸ் மாநகராட்சியாக தொடங்கி சென்னை மாநகராட்சியாக மாறி இன்றைக்கி பெருநகர சென்னை மாநகராட்சியாக நிற்கிற இந்த பில்டிங்க்கு பின்னாடி ஒரு 300 வருஷ வரலாறு அடங்கியிருக்கு. சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தொடங்கின இதனுடைய பயணம் இன்னைக்கு ரிப்பன் பில்டிங் வரைக்கும் நீண்டிருக்கு. ஆயிரத்தி 607 முதல்ல கிழக்கிந்திய கம்பெனி சென்ட் ஜார்ஜ் கோட்டையையும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளையும் நிர்வகிக்க சொல்லி ஒரு சாசனத்தை வெளியிடுறாங்க. அதை சர் ஜோஷியா சைல்ட் விரிவாக வடிவமைச்சு 1688 முதல்ல மெட்ராஸ் கார்பரேஷன் தொடங்குது. இது இந்தியாவுடைய முதல் கார்பரேஷன் கூட. இதை தொடங்கும் போது இதில் முக்கியமான பங்கு வகித்தவங்க இங்கிலாந்தின் 2ஆம் ஜேம்ஸ், எலாஹூ ஹேல் மற்றும் நாத்தனியல் ஹிக்கின்சன். இவர் மெட்ராஸ் மாநகராட்சியோடைய முதல் மேயரும் ஆவார். பின்பு 1792 மெட்ராஸ் கார்பரேஷனுக்கு வரி வசூலிக்கிறதுக்காக அதிகாரம் கிடைக்கும். பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்னைக்கு இது பெருநகர சென்னை மாநகராட்சியாக வளர்ந்து நிற்குது. ஒரு நகரத்தை நிர்வகிக்கிறதுல ஒரு மாநகராட்சி பெரும் பங்கு வகிக்குது. இன்னைக்கு நம்ம குடிக்கிற தண்ணியிலேருந்து கொட்டுற குப்பை வரைக்கும் மாநகராட்சியோடைய சேவை அதில் அடங்கியிருக்கு. அப்படிப்பட்ட மாநகராட்சிகளுடைய அமைப்பை புரிஞ்சிக்கிறது மிகவும் அவசியம். சென்னை மாநகராட்சியோடைய அமைப்பை நம்ம 2 விதமாக பிரித்து புரிஞ்சுக்கணும். ஒன்று, தேர்தல் அமைப்பு, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். இதில் மேயர், துணை மேயர், கவுன்சிலர்கள் மற்றும் பல்வேறு குழு தலைவர்கள் அடங்குவார். இவர்களுடைய வேலை மக்களுடைய தேவைகளை பிரதிநிதித்துவப்படுத்தி கொள்கைகள் மற்றும் திட்டங்களை விவாதித்து முடிவெடுப்பது. அடுத்து, நிர்வாக அமைப்பு. மாநகராட்சியில் நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள். இதில் மாநகராட்சி ஆணையர், துணை ஆணையர், துறை தலைவர்கள், வார்டு அலுவலர்கள் வருவாங்க. இவர்களுடைய பணி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எடுத்த முடிவுகளை நடைமுறைப்படுத்தி தினசரி நிர்வாகத்தை செயல்படுத்துவது. உதாரணத்துக்கு ரோடு போடுறது, புதுசாக பிரிட்ஜு கட்டுறது, மழைநீர் வடிகாலை சீர் செய்வது, திடக்கழிவு மேலாண்மை செய்வது போன்ற விஷயங்கள் அதில் அடங்கும். இன்றைக்கி நம்ம பெருநகர சென்னை மாநகராட்சி 426 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டு 3 பகுதிகளாக பிரிஞ்சு 200 வார்டு மற்றும் 15 மண்டலங்களில் பறந்து விரிஞ்சு இருக்குது. அப்படிப்பட்ட சென்னையோட ஒரு அடையாளமாக இருக்கிற இந்த வெள்ளை கட்டிடம் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிற இந்த நகரத்தை நிர்வகிக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது.